அட என்னப்பா இது, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிராங்க்லின் வீட்டுக்கு வரோம். அவன் என்னன்னா வீட்டெல்லாம் பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருக்கானே. ஆஹா, சூப்பரா டெவலப் பண்ணி வச்சிருக்கான். செம்ம காசு இருக்கும் போல இருக்கே. நம்மளோட பணக்காரன் ஆயிட்டானா. செக்யூரிட்டி எல்லாம் வச்சிருக்கான், ஹெலிகாப்டர்லாம் நிப்பாட்டி வச்சிருக்கான். அப்படி என்ன வேலை பாக்குறான்? எனக்கு தெரிஞ்சு ஒரு குட்டி பையன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கிறதா தான் கேள்விப்பட்டேன். ஆனா இந்த பையன் என்னன்னா வீட்டெல்லாம் பயங்கரமா அப்கிரேட் பண்ணி இன்னும் செல்வ செழிப்பா தானே இருக்கான். இந்த சிட்டிலேயே நம்ம தான் ரொம்ப பெரிய பணக்காரன் வச்சுட்டு இருக்கோம். ஆனா இவன் நம்மளையே ஓவர்டேக் பண்ணிக்கலாம் போல இருக்கே. ஹாய் பிராங்க்லின், ரொம்ப நாள் ஆச்சு போன பார்த்த, எப்படி இருக்க? என்னடா இந்த வாய்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருக்கு. அட மைக்கேல், நீயா? என்ன இவ்வளவு வருஷம் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்க? என்ன விஷயம்? அட பரவாயில்லையப்பா, என் பேர்லாம் கூட உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு காலத்துல அந்த சிமியானுக்கு கார் கலெக்ட் பண்ணி கொடுக்கற வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டு பல வேலைகளை செஞ்சோம். பல வேலைகளை முடிச்சு பல காசுகளை சம்பாரிச்சோம். அதனாலதான் நீ இப்ப நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்க. அதோட இந்த பழைய ஃப்ரெண்ட நீ மறந்துட்டல. ஓ அதுவா? அத பத்தி சொல்லணும்னா என் அங்கிள் பையன் இங்க ஒருத்தர் இருந்தால, அவன் செம்மையான சேட்டை பிடிச்சவன். அவனை வச்சுட்டு சமாளிக்கிறதுக்குள்ளேயே பல வருஷங்கள் ஓடி போச்சு. ஆனா இருந்தாலும் நான் இன்னும் உன்னை மறக்கல மைக்கேல். சரி விட்டுப்பா, பழைய கதையெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு. இதுக்கப்புறம் நம்ம நடக்க போற புது கதைக்கு வருவோம். இப்ப நம்ம 2 பேரும் உடனடியா போயிட்டு ட்ரெவரை மீட் பண்ணணும். எது, ட்ரெவரை போய் மீட் பண்ணுமா? அவன் சரியான கிறுக்கனாச்சே. நம்ம 2 பேர் மேலேயும் அவன் பயங்கர கோவத்துல இருக்கான். இப்ப 2 பேரும் போய் அவன் முன்னாடி நின்னோம், அவன் என்ன செய்வான்னு எனக்கே தெரியாது. அட வாப்பா பிராங்க்லின், ட்ரெவரை சமாளிக்கிறதுல ஒரு விஷயமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வந்த உடனே ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வீட்டுல ஒரு குட்டி பையன் இருந்தானே, எங்க அவன் ஆளை காணோம்? ஓ அவனா? அவன் எக்ஸாம் லீவ் முடிஞ்ச உடனே அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டான். ஜப்பான்ல ஜாலியா அவங்க அப்பா அம்மா கூட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இதோட லீவ் முடிஞ்ச உடனே தான் திரும்ப வருவான். அட என்னப்பா, இங்கேயே உன் முகத்துல கலவரம் தெரியுது. ட்ரெவரை பார்க்க போறேன்னு உடனே வீதியில மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சே. கவலைப்படாத, நான் பேசிக்கிறேன். நான் பேசினா ட்ரெவர் ஒத்துப்பான். நீ சொல்றன்ற ஒரே தைரியத்துல தான் மைக்கேல் வர. நீ தான் போய் சமாளிக்கணும். பிராங்க்லின், நம்ம ஒரு வழியா ட்ரெவரோட வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் கூட இந்த காயலாங்கட்ட டப்பாக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கானா இவன். இல்ல எவம்ல இது என் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து கார் நிப்பாட்டுறது. இத பார்த்தா உங்களுக்கு என்ன கார் பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்கா? கொண்டு போய் அங்க எங்கேயாவது நிப்பாட்டுக்கடா. என் வீட்டு வாசல்ல நிப்பாட்டுனீங்க, டயர்ல இருக்க காத்து இறக்கி விட்டுருவ பாத்துக்க. இந்த பார் பிராங்க்லின், வரும்போதே கத்த ஆரம்பிச்சுட்டான். நீ காருக்குள்ளே இரு, நான் எதையாவது பேசி அவனை சமாளிக்க முடியுதான்னு பாக்குறேன். ஓய் ட்ரெவர், எப்படி இருக்கப்பா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏ மைக்கிள், நீயா எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்த? உனக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல. உன் முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. வெளியே போல வீட்டை விட்டு. ஏப்பா ட்ரெவர், நம்ம நட்ப மறுபடியும் தொடரலாமான்னு கேட்டு வந்திருக்கேன். எடுத்த உடனே இப்படி பேசினா எப்படி? ஏல என்னல சொன்ன? நட்பா? அந்த வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமால? உனக்கு ஒண்ணுனா உயிரே குடுக்கற அளவுக்கு இந்த டிரைவர் ஒரு காலத்துல இருந்தோம்ல. ஆனா இந்த டிரைவரையே ஒழிச்சு கட்டுறதுக்கு பிளான் போட்டு வந்தோம்ல நீனு. இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டுல என்கிட்ட நட்பு பாராட்டி வந்த? ஒழுங்கா நான் உதைக்கிறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு போயிடல. ஓகேப்பா, ஒண்ணு மட்டும் புரியுது. என் மேல நீ செமையா கோவமா இருக்க. ஆனா நான் இன்னொரு ஃப்ரெண்ட கூட்டு வந்திருக்கேன். அவனை பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். பிராங்க்லின், வெளியேப்பா. எல்லாத்தையும் நான் சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன கோத்து விட்டானே. ஹாய் ட்ரெவர், எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. நடுவில் வந்து பார்க்கணும்னு நினச்சேன். இந்த வீட்டில் ஒரு குட்டி பையன் இருந்தால அவன் பண்ண சேட்டையால் என்னால் இந்த பக்கம் வர முடியாமல் போச்சு. மற்றபடி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். மறுபடியும் அதை புதுப்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன நினைக்கிற? இல்ல பிராங்க்லின், நீயே இவன் கூட சேர்ந்துட்டியால? இவன் ரொம்ப மோசமானவன்ல. கடைசியா நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் நல்ல வசதியான வீட்டை கட்டி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா என் வீட்டை பாருல. இந்த வீட்டை பழைய ஈயாம்பி தலைக்கு பேரிச்சம்பளத்துக்கு தூக்கி போட்டா கூட எவனுமே வேணாம்னு சொல்லிடுவான். அந்த மாதிரி ஒரு வீட்டுல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன ட்ரெவர், பழசெல்லாம் இன்னும் மறக்கவே இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் மறந்துரு. நாங்க பழையபடி உங்களோட நட்பா இருக்கணும்னு தான் வந்திருக்கோம். இல்ல நீங்க 2 பேரும் லக்ஸரி வீட்டுல வாழ்றவங்கல. இந்த தகர டப்பா வச்சிருக்க என் கூட நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். உனக்கு வீடு தான் பிரச்சனையா இருக்குன்னா நான் உனக்கு ஒரு லக்ஸரி வீட்டை வாங்கி தரேன் ட்ரெவர். அப்பயாவது நீ எங்க கூட சேருவியா? அட என்னமுல இது, இந்த 2 கிறுக்கனும் நம்ம வீட்டுக்கு காலங்காத்துல வந்து நம்மளுக்கு லக்ஸரி வீடு வாங்கி தரேன்னு சொல்றாங்க. இவங்க பேச்செல்லாம் நம்பலாமா? நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க ட்ரெவர். இந்த 2 கிறுக்கங்களும் உனக்கு வீடு வாங்கி கொடுத்து உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை திரும்ப புதுப்பிக்க தான் வந்திருக்கோம். நம்பி நீ எங்க கூட வரலாம். சரி ஓகேல, நீங்க சொன்ன மாதிரி அந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறோம்ல. நீங்க மட்டும் லக்ஸரி வீட்டை வாங்கி எனக்கு கொடுத்துட்டீங்க. இந்த ட்ரெவர் காலத்துக்கு உங்க கூட நட்பு பாராட்டுவோம்ல. அவ்வளவுதானே, விடுங்க. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹலோ சேலஞ்ச் கிங், நான் தான் பிராங்க்லின் பேசுறேன். நம்ம மறுபடியும் களத்துல இறங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. முதல்ல இருந்து ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். வெல்கம் பிராங்க்லின், வெல்கம். பழைய டீமை மறுபடியும் கொண்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. டீம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. எப்படியாவது சேலஞ்ச வின் பண்ணிடுவீங்களா? ஆமா, யார் இப்போ இந்த சேலஞ்ச பண்ண போறது? வெள்ளை கலர் படின்னு போட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான்ல, அவன் தான் பண்ண போறான். ட்ரெவர்
போய் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணி எப்படியாவது வீடு வாங்கிக்கோ. வெல்கம் ட்ரெவர், நீங்க இந்த சேலஞ்ச பண்ண போறீங்களா? என்னோட சேலஞ்ச் ரொம்ப அபாயகரமானது. இத நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு லக்ஸரி வீட்டை நான் கிஃப்டா தருவேன். நீங்க பண்ண வேண்டியதுலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்க இருக்க பைக் எடுத்துட்டு இந்த சேலஞ்ச எங்கேயும் கீழே விழாம முழுசா போய் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஒருவேளை நீங்க எங்கேயாவது கீழே விழுந்துட்டீங்கன்னா உங்களோட வீட்டை எனக்கு கொடுத்துடணும். இல்ல பிராங்க்லின், யாருல இவன் கோமாளியே என் வீட்டை கட்டிட்டு இருக்கான்? என் வீடு எப்படி இருக்கும் பார்த்தானே இல்லையா இவன்? இந்த சேலஞ்சுக்கு எல்லாம் என் வீட்டை வைக்கணுமா என்ன? அது மட்டும் இல்லாம என்னால பைக் ரேம்ப்லாம் பண்ண முடியாது. நீ தானே வாங்கி தரேன்னு சொன்ன, அதனால நீயே போயிட்டு அந்த ரேம்ப முடிச்சு எனக்கு வீட்டை வாங்கி கொடு. அதுதான் நம்மளுக்குள்ள போட்ட டீல். எது நான் போகணுமா? சரி, என்ன பண்றது, வாங்கி கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நானே வாங்கி கொடுத்துருக்கேன். உன் வீட்டை பத்தி எந்த கதையும் பேசிக்கிட்டு இருக்காது ட்ரெவர். இங்க நின்றுட்டு உன் வீடு லக்ஸரி வீடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஈயாம்பி தலைக்கு பெருச்சு பழக்கு போட்டா கூட விற்காத வீடுன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் சேலஞ்ச் பண்ண விட மாட்டாரு. ஓகே, நான் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ ஜப்பான்ல இருந்து அந்த குட்டி பையன் திரும்ப வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நாளைக்கு இவங்க கூட காலத்தை ஓட்டாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எப்படியாவது ட்ரெவரை நம்ம வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும். அவனுக்கு ஒரு லக்ஸரி வீட்டை கொடுத்தா மட்டும்தான் அவன் நம்ம கூட வருவான்னு சொல்லிட்டான். அதுவும் அவனுக்கு பீச் ஓரமா வேணுமா, வீடு வேணுமா? ரோட்ல கிடைக்கிறதே பெரிய பிரச்சனை. அதனால பீச் ஓரமா கேட்டதுனால வேற வழியே இல்லை. நமக்கு சேலஞ்சுக்கு இங்க கிட்ட போனா மட்டும்தான் அவர் நமக்கு ஏத்த மாதிரி ஒரு வீடை கட்டி கொடுப்பாரு. ட்ரெவருக்கு ஏத்த மாதிரி பீச் ஓரமா ஒரு வீட்டை இந்த சேலஞ்சை முடிச்சு வாங்கி கொடுத்துட்டோம்னா ட்ரெவர் எப்படியும் நம்ம சொல்ற பேச்சை கேட்டு இதுக்கப்புறம் நம்ம கூட இருப்பான். இதுக்கப்புறம் நாங்க 3 பேரும் ஒன்னு சேர்ந்து பழையபடி இந்த லாஸ் ஆண்டஸை எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறோம். அதுல மிக முக்கியமான ஒரு ஆள் தேவைப்படுறாருன்னா நம்ம ட்ரெவர் தான். ஸோ ட்ரெவர் கண்டிப்பா நம்ம கூட இருந்தே ஆகணும். அதுக்காக எப்படியாவது இந்த ரேம்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு ட்ரெவருக்கு ஒரு லக்ஸரியான வீட்டை பீச் ஓரமா வாங்கி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ட்ரெவர் நம்மளுக்கு காலத்துக்கும் நன்றி இருக்க மாதிரி நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ எப்படியாவது இந்த சேலஞ்சை முடிச்சு விட்டுருவோம். சேலஞ்சுக்கு இங்கே வேற பைக்கு சேலஞ்சை ரெடி பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு. ஸோ நம்ம பைக்கு சேலஞ்சுன்றதுனால ஓரளவுக்கு ஈஸியாக தான் ரெடி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். லக்ஸரி ஹவுஸ் ரொம்ப நாள் கழிச்சு வர கேட்டிருக்கேன். என்னென்ன பண்ணி வச்சிருக்கா தெரியல. என்னடா அது கார்ட்போர்ட்லாம் இருக்குது. ஐயோ ஐயோ அம்மா, என்னடா இது தலைமலை கவுந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ, இதை வச்சுட்டு எங்க இந்த ஓட்டுறது? என்னென்ன பண்ணி வச்சிருக்கு? கரண்ட் ஓடு அப்படிக்கா. ஐயோ, மண்டை மேலே உயிந்துட்டு இருக்கு. நல்ல வேலை ஹெல்மெட்டை போட்டு வந்தேன். இந்நேரம் மண்டை மேலே டொங்குன்னு உயிந்து மண்டை வீங்கி இருக்கும். இதெல்லாம் ஓரமா தள்ளி விட்டு ஒரு ஜம்பை போட்டு போயிட வேண்டியதான். ஏகப்பட்ட இடையூறுகள் வச்சிருப்பாரு போல இருக்கே. ஓரமா போ. இதுல ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா, ட்ரெவர் வீடு என்னன்னு சொல்லி இன்னொரு சேலஞ்சுக்கு பார்க்கவே இல்லை. அந்த வீட்டை மட்டும் பார்த்தாரு. இந்த சேலஞ்சுக்கு ஒத்து இருந்திருக்க மாட்டாரு. இதுல வேற டைலாக் வேற பேசிட்டு இருக்காரு. இந்த சேலஞ்சில் தோத்துட்டேன்னா உன்னோட வீடு எனக்கா? அட காமெடிய. அந்த வீட்டை ட்ரெவர் ஃப்ரீயா கொடுக்க சொன்னா கூட கொடுப்பானான்னு தெரியல. அதுவும் இல்லாம ட்ரெவரை மீறி சேலஞ்சுக்குங்கால எப்படி வாங்க முடியும்னு தெரியல. ஆனா நம்ம எப்படியாவது இந்த சேலஞ்சை முடிச்சு ட்ரெவருக்கு ஒரு வீடை வாங்கி கொடுத்துருவோம். எவ்வளவு நாளைக்கு தான் ஆகணும் அந்த வீட்டுக்குள்ளேயே, அந்த டகர டப்பா வீட்டுக்குள்ளேயே இருப்பான். மைக்கிளும் நல்லா வசதியான ஒரு வீட்டில் இருக்கான். நானும் ஒரு வசதியான வீட்டில் இருக்கேன். ஆனால் எங்கள் நண்பன் ட்ரெவர் இன்னும் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் தான் இருக்கான். அவனை இதுக்கப்புறம் கஷ்டப்பட விடக்கூடாது. ஸோ அவனுக்குன்னு ஒரு வீடு, தனியாக ஒரு லக்ஸரி வீடு, கடலோரமாக ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. அந்த ஏக்கம் தெரியுது. போன உடனே கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். எதுக்கடா வந்தீங்கன்னு சொல்லி துரத்த ஆரம்பிச்சிட்டான். அதனால அவனுக்கு வீடு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டான்னா அவன் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் சேர்ந்து பல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு முதல்ல விஷயமா இந்த வீட்டை முதல்ல வாங்கி கொடுக்க முடியுதான்னு பார்ப்போம். வழக்கமா பண்ற மாதிரி இல்லாம வித்தியாசமா ஏதோ ரெடி பண்ணி வச்சிருக்காரு போல இருக்கு. அத யூ ஷேப்ல சி ஷேப்ல எல்லாம் எதையோ போட்டு வச்சிருக்காரு. அங்கங்க டயர் நவர மாட்டேந்து. ஓ, இடையூறுக்காக வச்சிருக்காரா? ஓகே 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 ஓகே. சோஃபா செட்டில் எடுத்து வந்து எங்க போட்டு வச்சிருக்காரு பாருங்க. ஆஹா, ரொம்ப பெரிய வீட்டா கொடுப்பாரோ இல்ல சின்ன வீடா கொடுக்க போறா தெரியல. ரேம்ப் ரொம்ப பெருசா இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு வர போகணுமா? வளைஞ்சு கிழஞ்சு போய்கிட்டு இருக்கு. நம்ம முன்ன பின்ன பைக் சேலஞ்செல்லாம் நிறைய பண்ணியிருக்கோன்றதுனால நம்மளால இதை பண்ண முடியுது. இந்நேரம் ட்ரெவரை மட்டும் இறக்கி விட்டுருந்தோம். அவன் கண்டிப்பாக எங்கேயாவது போய் சொதப்பிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நீங்களும் வேணாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு நம்மளை துரத்தி விட்டுருப்பான். நான் பண்ணுறதே நல்ல விஷயம். ஐயோ போச்சு. ஆஹா, எங்கே ஜம்ப் இருக்குன்னு தெரியாமல் நான் ஜம்ப் பண்ணிட்டேன்னு. இங்கே பாருங்க, ஏரோப்ளைன்லாம் போயிட்டு இருக்கு. ஆஹா, நல்ல வேலை ஏரோப்ளேனுக்கு கொஞ்சம் கீழே இருக்கு. நேரம் போயிட்டு அந்த ஃபேனில் தட்டி இருக்கும் போல இருக்கு. அங்கே ஃபேனில் வேற ஓடிக்கிட்டு இருக்கா. ஆட, இப்போ தான் நானும் அதை பார்க்குறேன். இந்த ரேம்ப் பண்ணுறது கூட ஈஸி. ஆனால் அந்த ஃபேனில் படம் பொறுத்தன கொஞ்சம் கஷ்டம். அந்த ஏரியா கிட்ட வந்துட்டேனே சுத்தம். இந்த ஃபேனில் படாமல் போகிறதுங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு முதல்ல போக முடியுதான்னு பார்ப்போம். இங்கே எல்லாமே கொஞ்சம் பாலாக அடுக்கி வச்சு ஒரு இடத்துல ஒரு இடையூறு வைக்கிறேன்ற பேரில் வச்சிருக்காரு. ஆனால் இதெல்லாம் பார்த்தா இடையூறு மாதிரியா இருக்குது. அது பாட்டில் ஒரு ஓரமாக இருக்குது. நான் பாட்டில் ஒரு ஓரமாக போகிறேன். நல்லா ஓட்ட தெரிஞ்ச ஏன்டா அது மேலே போய் ஏற்ற போகிறேன். ஓரமாக போங்கடா எல்லாம் ஓரமாக. ஐயோ, கொச்ச கொச்சன்னு வச்சிருக்கானே. இப்போ தான் சொல்லி முடிச்சேன். ஒன்று வச்சிருக்கானு கூட கொச்சன்னு வச்சுட்டான். இது மேலே ஏற்றுனா சில டைம் கவுந்துரும். எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே. வந்துட்டோம்டா, ஃபேன் இருக்க இடத்துக்கு 3 ஃபேன் ஓடுது. கடவுளே, இது மாதிரி எதுவுமே இடிக்காமல் அந்த பக்கம் போயிட்டுனா நல்லாயிருக்கும். எனக்கு இந்த ஃபேன் தான் கொஞ்சம் டேஞ்சரு. எப்பயாவது வந்து இடிச்சுது முடிஞ்சு போகுது கதை. தாண்டிடு. அப்படி நல்ல வேலை தாண்டியாச்சு. ஒன்று தாண்டியாச்சு. இன்னொன்று சுற்றிக்கிட்டு இருக்கே. இடிச்சிடக்கூடாது. போயிடு. அப்பாடி 2 தாண்டியாச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று கரெக்டாக பேலன்ஸ் பண்ணியும் ஓட்டணும். ஃபேன்லேயும் இடிக்கக்கூடாது.
ஃபேனில் மட்டும் இடிக்காமல் போயிட்டா நல்லாயிருக்கும். இடிக்காது இடிக்காது இடிக்கக்கூடாது. போயிடு. அப்பாடி நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். ஃபேனை தாண்டிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். அது ஸ்டாக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு போயிருக்கான். ஓ ஸ்டா வந்து இன்விசிபிளாக இருக்கா? ஓகே, இது மேலே ஏறி இப்படி குதிக்கணுமா? ஓகே ஓகே. நட்ட நடுவில் என்னென்னத்தையோ வச்சிருக்காரு. ஜூஸ் பாட்டிலாம் எடுத்து வந்து வச்சிருக்காரு பார்த்தீங்களா? அந்த ஸ்டா இடிக்க போகுதுன்னு நினச்சேன், ஆனால் நல்ல வேலை இடிக்கல. இந்த பாலை வேற குறுக்கால வச்சுக்கிட்டு ஓரமா போ. நல்ல வேலை இப்படிக்கா வந்தாச்சே. ஓரமா போ. குறுக்கால வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறதுலையே இருக்கீங்களே எல்லாருமே. அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காரு போல இருக்கே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும் போல இருக்கு. பாதி தூரம் கடந்துட்டேனா? பரவாயில்லையே, பாதி தூரம் தாண்டி வந்துட்டேன். எத்தனை ஜூஸ் பாட்டிலு? என்ன தாண்ட தாண்ட ஜூஸ் பாட்டிலாகவே வந்துட்டு இருக்கு. எத்தனைடா ரே, எத்தனை வச்சிருக்கீங்கடா? ஒரே ஒரு லக்ஸரி வீட்டை வாங்குறதுக்கு இவ்வளோ உயிரை பணையம் வைக்கணுமா? உயிரை பணையம் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கீழே கடல் தான் இருக்குது. நேராக போய் தண்ணியில் தான் விட போகிறோம். தண்ணியில் வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு நீச்சல் நல்லா தெரியுன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பீச் ஓரமாக வீட்டை கேட்டதுக்கு பீச் ஓரமாக ரேம்பி ரெடி பண்ணி வைக்கிறதுலாம் கொஞ்சம் ஓவர். ஏன் இந்த சேலஞ்சுக்கு இன்னும் கூட இப்படி பண்ணிட்டு இருக்காரு தெரியல. ஏதோ சேலஞ்சுக்கு இங்கே இருக்கிறதுனால தான் இந்த வீட்டெல்லாம் நம்மளால கடகடன்னு வாங்கி போட முடியுது. என்ன வீட்டை வேறு ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு தெரில. ஸோ இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு அந்த வீட்டை போய் நம்ம சுற்றி பார்ப்போம். ஒரு வேளை வீடு நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், ட்ரெவர் மைண்டை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி அந்த வீட்டை நம்ம ஆட்டையப்பட முடியுதான்னு பார்ப்போம். அப்புறம் ட்ரெவர் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை அவனை ஓடுங்கண்ணா சொல்லி நம்ம தத்தியோட மாதிரி. சரி, இப்படி தான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேருந்து அவன்ட்டு நிறையா பிடிங்கி அவன் இன்னும் ஏழையாகவே சுற்றிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, முதல்ல என்ன வீடுன்னு பார்க்கலாம். ஐயோ எவ்வளோ பெரிய ஜம்ப்பு! ஓ நோ, மேலையா? நல்ல வேலை, கீழே நுழைஞ்சிருப்போம் நேரம் பேசிகிட்டே வந்துட்டு. இதுக்கப்புறம் மேலேயே கீழேயா? கீழே தான் நினைக்கிறேன். எவ்வளோ பால்! அச்சோச்சோ, அட பாருங்களா, என்னடா இது ஜிம்மில் இருக்க வேண்டிய பால் எடுத்து வந்து இங்கே வச்சிருக்கீங்க. தடையை வைக்கிறன்ற பேரில் என்னென்னத்தையும் அள்ளி வச்சிருக்காரு. இது உள்ள போணுமா? உள்ள தான் நினைக்கிறேன். உள்ள அம்மாடி, அங்கே பாருங்க எங்கே போய் விழுந்துச்சுன்ட்டு. நல்ல வேலை வர வழியெல்லாம் ஒத்தடி பாதை வச்சிட்டாருங்க. ஒத்தடி பாதை என்ன இது இப்படி செங்குத்தா ஏறிட்டு இருக்கு? செங்குத்தா ஏறி கீழே குதிக்கணுமா? மறுபடியும் ஒரு வாட்டி ஏறி கீழே குதிக்கணுமா? இன்னொன்று இருக்கே. இந்நேரம் பார்த்து வண்டி அங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்கே. ஆடாத, காற்று வேற ஓவர அடிக்குதே. காற்றுலேயே பறந்துடும் போல இருக்கு. நில்லு கரெக்டாக ஜம்ப்பு. வந்துட்டான்டா கிட்டத்தட்ட. போடா ஃப்ராங்க்லின், முடிஞ்சிச்சுடா ரேம்பு. ஃபைனலி வின்னிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ட்ரெவருக்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ நேரம் கிளம்பி ட்ரெவர் வீட்டுக்கு போய் சுற்றி பார்ப்போமா? பிராங்க்லின், எப்படியோ சேலஞ்ச நல்லபடியா முடிச்சிட்டல. ஆனா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு பீச் ஓரமா வீடு வேணும். நான் வீட்டு ஜன்னல்ல இருந்து பார்த்தா பீச் நல்லா பளிச்சுன்னு தெரியணும்ல, அந்த மாதிரி ஒரு லக்ஸரி வீடு தான் வேணும். அவரு நீ கவலையே போடாத. சேலஞ்சிங் கிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி தான் பில்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம உள்ளே போயிட்டு முழுசா சுற்றி பார்த்தா தான் தெரியும். எதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு உள்ளே போயிட்டு வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, வெளியே 2 கோல்டன் கார் நிற்கிது. ஸோ வீட்டுக்குள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். வீட்டுக்குள்ளே வந்து சூப்பரான சோஃபா செட் 2 போட்டு வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஒரு காரு, ஒரு சைக்கிள் வேறு இருக்கா, அதுவும் கோல்டன் கார் வேறு. இங்கேருந்தே கார் எடுத்துகிட்டு கார் பார்க்கிங் வெளியே போகலாமா? வீட்டையும் கார் பார்க்கிங் அட்டாச் பண்ண மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்கே. கீழே இருக்க இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு டிவி வச்சுருக்காங்க. அப்புறம் இதான் வந்துச்சுல எதிர்பார்த்த மெயினான கேட்டது, வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்தா கடல் தெரியணும். கடல் வியூ எனக்கு நல்லா சூப்பராக தெரியணும்னா இது சும்மா சூப்பராக இருக்கே. இங்கே பாருங்கள், பக்காவாக இருக்குது. மொத்த கடலையும் இங்கேருந்து சேரில் உட்காந்து அருமையாக ரசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வேறு என்ன இருக்குது? இந்த பக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டோமா? இந்த பக்கம் ஏதோ ஒரு வழி போகுது. குட்டியாக ஒரு ஸ்விம்மிங் பூல் வேணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான இடத்த ரெடி பண்ணியிருக்காரா? ஆமாம், இங்கே பாருங்க, பாட்டெல்லாம் போட்டு லைட்டாக ஒரு குளியலை போட்டுருக்காங்க. ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூலையும் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இங்கேருந்து நம்மளால் பீச் வியூவை சும்மா சூப்பராக பார்க்க முடியுது. நல்லா சிலுன்னு காத்தடிச்சிக்கிட்டு இருக்கே. செம்மையான இடம் போல இருக்குது. நம்ம ஆட்டையை போட்டுடலாமா பேசாமல்? இவன்கிட்ட வர வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது ட்ரெவரோட வீடு தான். இதுக்கப்புறம் அந்த குடிசை வீட்டில் அவன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே ஒரு டாய்லெட் வச்சுருக்காங்க. ஓகே, உள்ளே போய் சுற்றி பார்க்குறதுக்கு டாய்லெட்டுக்குள்ளே இருக்க போகுது. பார்க்க வேண்டியது வெளியவே பார்த்துட்டு போயிடுவோம். இங்கே என்ன இருக்குது? பெட்ரூமு. ஓகே, சூப்பரான ஒரு பெட்ரூம் ஒன்று கீழே வச்சுருக்காங்க. குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அவன் ஒருத்தன் தான் தங்க போகிறான். ஒரே ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய வீடே போதுமானதுன்னு நினைக்கிறேன். படிக்கட்டலாம் போகுது. மாடியெல்லாம் வச்சுருக்காரா? ஓகே. இங்கே பாருங்க, இங்கேருந்து பார்த்தா நல்லா பளிச்சுன்னு தெரியுது பீச் வியூ. செம்மையாக இருக்கே. இதை பார்க்கும்போது பேசாமல் ரேம்பை முடிச்சு நம்ம வீட்டை வாங்கியிருக்கலாமோன்னு தோணுது. சரி, என்ன பண்ணுறது? ட்ரவருக்கு வாங்கி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டோம். அவனுக்கு தான் தெரிஞ்சு போச்சு. அவனும் வீட்டு வாசலில் வந்து நின்றுருக்கான். அவனுக்கே கொடுத்துட வேண்டியதான். இங்கே ஒரு பெட்ரூமு, இங்கே ஒரு பாத்ரூமா? பரவாயில்லையே, சேலஞ்ச் கிங் சொன்னதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு போல இருக்கு. இதுக்காக தான் நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. சேலஞ்ச் கிங் கிட்ட வந்து சேலஞ்சை முடிச்சிங்கன்னா சூப்பரான வீட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிடுன்ற மாதிரி செம்மையாக ரெடி பண்ணி வச்சிருக்காருப்பா. கிச்சனு டைனிங் டேபிள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. வெளியே விளையாடுறதுக்கு இடம்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. சூப்பரு.
ஓ இங்கே டீ குடிக்கிற இடமா? சாயந்தர டைமில் ஜாலியாக வந்து இங்கே உட்காந்து டீயை குடிச்சோன்னா சூப்பராக இருக்கும் போல இருக்கு. இன்னும் சில்லு சில்லுன்னு காத்தடிக்குது முன்னாடி பக்கம். ஓ இங்கேருந்து பீச் வியூ பார்க்கலாமா? எல்லா பக்கமும் ஓப்பனாக இருக்கேப்பா. நல்ல காத்தோட்டமான வீடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ காத்தோட்டமாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஓகே ட்ரவர், நீ கேட்ட மாதிரி இந்த வீடை நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். நீ கேட்ட எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே பக்காவாக இருக்குது. ஸோ எப்படியோ நீ சொன்னது நடந்துச்சுன்றதுனால இதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் ஒன்னா தான் இருக்கணும். இல்ல இது உண்மையாவே அருமையா இருக்குல்ல. இப்படி ஒரு வீடு கிடைக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். பிராங்க்லின், நீ சொன்ன மாதிரி செஞ்சிட்டோம்ல. அதனால நம்ம 3 பேரும் இதுக்கப்புறம் ஒன்னா இருக்கிறத அந்த கடவுள் நினைச்சாலும் தடுக்க முடியாதுல்ல. ஓகேப்பா, அப்போ இதுக்கப்புறம் நம்மளோட ஆட்டம் சும்மா வெறித்தனமா இருக்க போதுன்னு சொல்லுங்க. கரெக்ட் தானே நான் சொல்றது? ஓகே கைஸ், இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன நிலமன்னு தெரியும். ஸோ தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட். ஸோ லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. மேற்கொண்டு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட்ல திரும்ப உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிராங்க்லின். பை 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 பை.